ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு மக்கள் கிட்ட பணத்தோட தேவை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தாங்க இருக்கு இல்லையா? ஆனால் இன்றைய சுச்சுவேஷனில் ஜாப்னால வர்ற இன்கமில் ஃபேமிலியோட தேவையை தாங்க பூர்த்தி செய்ய முடியுது. ஆனால் நம்முடைய கனவுகளை அடையணும்னா எக்ஸ்ட்ரா இன்கம்மை ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கான சூப்பரான சொல்யூஷன்ஸ் தாங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இதில் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலமாகவோ செய்யக்கூடிய ரொம்ப பொட்டன்ஷியல் மற்றும் பெர்மனண்ட்டாக வளரக்கூடிய பிஸ்னஸ் மற்றும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை தாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப குறைந்த முதலீடு மற்றும் லாங் டேர்மில் நல்ல ப்ராஃபிட்ஸும் கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை தாங்க பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பி வைஸ் அண்ட் பி வெல்த்தி. உங்கள் நண்பன் ஆர்கே. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸுங்க. சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாத்தையுமே கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதனால் நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி 1, விர்ச்சுவல் அசிஸ்டிங். கடைசி 5 வருடத்தில் விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்கான டிமாண்ட் மற்றும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாயிட்டே தாங்க இருக்குது. விர்ச்சுவல் அசிஸ்டண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு தேவையான வேலைகளை ஆன்லைனில் செய்கிறது தாங்க. உதாரணத்துக்கு ஒரு செக்ரட்டரி மாதிரி. ஆனால் ஆஃபீஸுக்கு வரமாட்டாங்க. எல்லாமே வீட்டிலிருந்தே ஆன்லைனில் செய்கிறாங்க. அதாவது கம்பெனியோட மெயில்களை செக் செய்து இம்பார்ட்டண்டான மெயில்களை டைரக்டர்ஸ்களுக்கு ஃபார்வர்ட் செய்வது மற்றும் டேட்டாக்களை என்ட்ரி பண்ணுவது மற்றும் ஜூமில் கம்பெனி மீட்டிங்களை ஷெட்யூல் செய்வது மற்றும் கஸ்டமர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவது போன்ற வேலைகளை வீட்டிலிருந்தே செய்வது தாங்க இவங்களோட முக்கிய ரோல். ஸோ கம்பெனிலேருந்து அதுக்கான பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணுவாங்க. மேலும் இதோட குளோபல் மார்க்கெட் சைஸ் $10 பில்லியன் இருக்குங்க. அடுத்த 5 வருடத்தில் இது $25 பில்லியன் வளரப்போகுதுன்னு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாட்டில் உள்ள கம்பெனிகள் விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்காக நம்ம நாட்டு மக்களை அதிகமாக தேர்வு செய்கிறாங்க. இதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலமாக டாலர்ஸில் இன்கம்மை ஏர்ன் பண்ணும் வாய்ப்பு கிடைக்குது. மேலும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து மாதம் 25,000 முதல் 1,00,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியுது. மேலும் இதுக்கு நிறைய ஃப்ரீலான்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்களும் அவைலபிளாக இருக்குது. உதாரணத்துக்கு அப்வொர்க், ஃபைவர், freelancer.com, பீப்புள் பெர் அவர் போன்ற பிளாட்ஃபார்ம்களில் அக்கௌண்ட்டை கிரியேட் செய்து ப்ரொஃபைலை கிளியரான டிஸ்கிரிப்ஷன், சர்வீஸ் மற்றும் ப்ரைஸிங் என எல்லாமே பெர்ஃபெக்டாக வச்சா கண்டிப்பாக அசைன்மெண்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட் அசைன்மெண்ட் சின்னதாக இருந்தாலும் அதில் குவாலிட்டி ஒர்க் மற்றும் சர்வீஸை கொடுத்தா ரெகுலராக அடுத்தடுத்து அசைன்மெண்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த அடிஷ்னல் இன்கம் தரக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி 2, கண்டென்ட் ரைட்டிங். 2024 இதோட மார்க்கெட் சைஸ் 30,000 கோடியாக இருக்குங்க. ஆனால் அடுத்த 5 வருடத்தில் அது 75,000 கோடியாக வளரப்போகுதுன்னு ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லுது. இதுக்கான முக்கிய காரணம் டிஜிட்டல் வேர்ல்டில் எல்லா டாப் கம்பெனிஸ்களுமே அவங்களுடைய பிஸ்னஸ்க்காக வெப்சைட்டில் ஆட்ஸ், நியூஸ் லெட்டர்ஸ், சோசியல் மீடியான எல்லாத்துலேயுமே கண்டென்ட்டோட நீட்ஸ் அதிகமாக தேவைப்படுது. ஸோ கோவிடுக்கு அப்புறம் கண்டென்ட் ரைட்டர்ஸோட தேவை அதிகமாயிட்டே வருது. நிறைய ஏஜென்சிகளும் ஒரு டீமை உருவாக்கி கண்டென்ட்களை தயார் செய்து கம்பெனிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மேலும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படாதுங்க. நீங்கள் ஒரு துறையை தேர்வு செய்து, அதாவது பிளாகுக்கான கண்டென்ட், வெப்சைட்டுக்கான கண்டென்ட், மார்க்கெட்டிங்காக கண்டென்ட், சோசியல் மீடியாவுக்கான கண்டென்ட் என ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை தேர்வு செய்து அதில் உங்கள் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை டெவலப் செய்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேலும் நிறைய ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்டில் ப்ரொஃபைல்களை அப்டேட் செய்து உங்களுடைய தேவைக்கேற்ப சர்வீஸ்களை கொடுக்கலாம். 2 அல்லது 3 வருடத்திலேயே அதிக கிளைண்ட்ஸ் கிடைக்கும் போது நீங்கள் கண்டென்ட் ரைட்டர்ஸ்களை ஹையர் பண்ணி உங்கள் வேலைகளை குறிப்பிட்ட நேரத்தில் கம்ப்ளீட் செய்யலாம். இதனால் உங்களுடைய இன்கமும் அதிகமாகும். ஸோ இன்றைய காலகட்டத்தில் கண்டென்ட் ரைட்டிங் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறது நல்ல தேர்வாக இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி 3, அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்டை ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமாக ப்ரொமோட் பண்ணுறீங்க. அந்த ப்ராடக்டை யாராவது வாங்கும்போது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு இன்கமாக கிடைக்கும். இதைத்தாங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு ஒரு யூனிக்கான ரெஃபரல் லிங்க் கிடைக்கும். அந்த லிங்கை யாராவது கிளிக் செய்து பொருளை பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். உதாரணத்துக்கு அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ரெஜிஸ்டர் செய்து ஒரு லேப்டாப் பற்றி
யூடியூப்லேயோ அல்லது சோஷியல் மீடியாவிலேயோ வீடியோஸ் போடுறீங்க, மேலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறீங்க. வியூவர்ஸ் அந்த வீடியோஸை பார்த்து லிங்கை கிளிக் செய்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸடான இன்கம் கிடைக்க ஆரம்பிக்கும். மேலும் நீங்கள் அமேசான் அசோசியேட்ஸ், ஃப்ளிப்கார்ட் அஃபிலியேட், ஷாப்பிஃபை அஃபிலியேட், மீஷோ ரீசெல்லர், கிளிக் பேங்க் போன்ற பிளாட்ஃபார்ம்களில் ரெஜிஸ்டர் செய்து ஆரம்பிக்கலாம். இதுக்காக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் தேவைப்படாது. இதோட மார்க்கெட் சைஸ் 350 மில்லியனாக இருக்குங்க. அடுத்த 5 வருடத்தில் 850 மில்லியனா 15 to 20% growth ரேட்டில் வளரப்போகுதுன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இதுக்கான முக்கிய காரணம் நம்ம நாட்டில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும் பிளாட்ஃபார்மோட வளர்ச்சி அதிகமாகிட்டே இருக்குங்க. அதனால் அஃபிலியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரோ ஆகுது. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக ஒரு துறையை தேர்வு செய்து அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் மற்றும் வீடியோஸை போடுங்க. கஸ்டமர்ஸ் அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். பர்டிகுலராக கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ்னு எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதுவே ரைட்டான டைம்னு சொல்லலாம். ஆப்பர்ச்சுனிட்டி 4 சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட 500 மில்லியன் மக்கள் சோஷியல் மீடியாக்களை யூஸ் பண்ணுறாங்கன்னு ஆய்வுகள் சொல்லுது. ஸோ அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி ஒரு கம்பெனிக்கான ப்ராடக்ட்ஸோ அல்லது இண்டிவிஜுவல் சர்வீஸுக்கோ நாம் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி ஆடியன்ஸுக்கு பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறது தாங்க சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னு சொல்கிறது. உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்பில் கால்வலிக்காக யூஸ் பண்ணுற செப்பல்களை மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்களை தயார் செய்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்களை போடலாம். மேலும் யூடியூப்பில் இது ரிலேட்டடாக வீடியோஸ், ஷார்ட்ஸ்களை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஆட்ஸ்கள் மூலம் இந்த ப்ராடக்டை மக்கள்கிட்ட ரீச் பண்ணலாம். இதனால் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் மற்றும் ப்ராடக்டோட குவாலிட்டி, லாங் லைஃப் போன்றவை கவர் பண்ணலாம். மேலும் வாரம் ரிப்போர்ட்ஸ்களை அனலைஸ் செய்து ஆடியன்ஸ்களை என்கேஜ் மற்றும் ரீச் பண்ணலாம். மேலும் ப்ராடக்ட்டுக்கான சேல்ஸ் அதிகரிக்கும் போது உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கும். ஸோ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மூலமாக நம்ம நாட்டில் மாதம் 20,000 முதல் 1,00,000 வரை ஸ்கில்ஸ் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து ஏர்ன் பண்ணுறாங்க. இதோட மார்க்கெட் சைஸ் 1.7 பில்லியனாக இருக்குங்க. மேலும் அடுத்த 5 வருடத்தில் இது $4 பில்லியன் வளரப்போகுதுன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. மேலும் 2030க்கு மேலே 83% ஆஃப் கம்பெனிகள் தங்கள் ப்ராடக்ட்ஸ்களை சோஷியல் மீடியா மூலம் ஆட்ஸ்களை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க என ரிப்போர்ட் சொல்லுது. மேலும் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சில டூல்ஸ்களை லேர்ன் செய்யணும். பர்டிகுலராக கேன்வாவில் வீடியோஸ் டிசைனிங், ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஆட்ஸ்களை போஸ்ட் பண்ணுறது, மேலும் சோஷியல் மீடியாவில் ரிப்போர்ட்ஸ்களை அனலைஸ் செய்வது, மேலும் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக ஃப்ரீ கோர்ஸ்களும் யூடியூப்பில் மற்றும் கூகுள் டிஜிட்டல் கேலரிலையும் அவைலபிளாக இருக்குது. அதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் ஏஜென்சியாகவோ அல்லது ஃப்ரீலான்சராகவோ ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மற்றும் பிரைட் கரியர் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி 5 ஆன்லைன் கோச்சிங். இன்றைய காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் எல்லோருமே அவங்களுடைய குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. மேலும் அதுக்காக சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, ஸ்டேட் போர்ட் சிலபஸ் உள்ள டாப் ஸ்கூல்ஸ்களில் படிக்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை டெய்லி மானிட்டர் பண்ண முடியாத காரணத்தினால 9th ஸ்டாண்டர்ட் to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ்களும் அனுப்புகிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்டான சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் அல்லது 1 அல்லது 2 வருடத்தில் ஹார்ட் ஒர்க் செய்து லேர்ன் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ் எடுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இன்றைய காலகட்டத்தில் ஹோம் டியூஷனில் 5,000 முதல் 10,000 வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. மேலும் குரூப் டியூஷனில் மாதம் 3,000 முதல் 5,000 வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இனிஷியலாக 1 அல்லது 2 ஸ்டூடெண்ட்களுக்கு குவாலிட்டியான கோச்சிங் கொடுத்து ரிசல்ட்ஸ்களை கொடுத்தா 3 to 4 வருடத்திலேயே மினிமம் 40 ஸ்டூடெண்ட்கள் கண்டிப்பாக கிடைப்பாங்க. இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் எந்த கண்ட்ரியில் ஸ்டூடெண்ட்கள் இருந்தாலும் அவங்களுக்கு ஆன்லைன் மூலமாக கிளாஸஸ் எடுக்க முடியும். ஸோ இது சர்வீஸ் கம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது.
நீங்களும் உங்கள் சைடில் அனலைஸ் செய்து மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி மற்றும் ஸ்கோப்பை ஸ்டடி செய்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஒரு குரூப்பாக ஜாயின் செய்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை தேர்வு செய்து அதில் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி ஆரம்பிக்க வாழ்த்துக்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸுங்க. சேனலில் வர வீடியோஸ் எல்லாத்தையுமே கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பி வைஸ் அண்ட் பி வெல்த்தி. உங்கள் நண்பன் ஆர்கே.